பித்தப்பைகள் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடக்கூடாது? பொதுவாகவே காரம் அதிகம் உள்ள உணவுகள், எண்ணெய் அதிகம் உள்ள உணவுகள், மசாலா நிறைந்த உணவுகள், புளிப்பு நிறைந்த உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் குழம்பு ஐட்டம்ஸு, ஃப்ரைடு ஐட்டம்ஸு அண்ட் மசாலா டாப்பிங்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் சாப்பிடலாம். முக்கியமாக உணவில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், பப்பாளி சேர்த்துக்கலாம், கொய்யா சேர்த்துக்கலாம், மாதுளை சேர்த்துக்கலாம். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். ஓவர் ஈட்டிங் கூடாது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 4 இட்லி சாப்பிட முடியும்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வேவுன்னு ஏப்பம் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வயிறு வலிக்குது, நெஞ்சில் கட்டை போட்டு அடைச்ச மாதிரி இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் போய் வாந்தியே எடுப்பாங்க. அதனால் உங்களால் 5 இட்லி சாப்பிட முடியும்னா நீங்கள் 4 இட்லியோடு நிறுத்திக்கிறது நல்லது. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், இப்போது ஒரு தோசைக்கு 4 கரண்டி குழம்பு ஊற்றிட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நிறைய காரம் போட்டு, மசாலா போட்டு, இஞ்சி, மிளகு, பூண்டு எல்லாமே போட்டு அதிகம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அதிகப்படுத்தும் பொழுது நாக்குக்கு வேணா ருசியாக இருக்கலாமே தவிர வயிற்றுக்கோ குடலுக்கோ அது நல்லது கிடையாதுன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். டெய்லி உணவில் 2 காய் 2 பழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது மதிய உணவில் 2 காயும்